पूरे देश से आवाज आ रही कि दुनिया का सबसे बड़ा देश भारत लगातार आगे बढ़ रहा है और तमिलनाडु भी पीछे नहीं रहने वाला है। तो मेरे साथ बोले महाकाल महाराज की, रामेश्वरम महादेव की, काशी नरेश विश्वनाथ महाराज की। आपके सबके चरणों में प्रणाम। थोड़ा अनुवाद करेंगे। நான் மத்திய பிரதேசத்திலே மகாகாலேஸ்வர் உள்ள உஜ்ஜைன் நகரிலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி, காசியிலே விஸ்வநாத சுவாமி, இப்படி நாடு முழுக்க நாம எப்படி விஸ்வநாதர் இருக்கிறாரோ அதே போல பாரத நாடு உலகிலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு பாரத நாடு முழுக்க அனைத்து பகுதிகளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு வருகிறது. आज मैं आपके साथ यहाँ माता काली अम्मन की जय, माता मरियम की जय, भगवान वरदराजा पेरुमल की जय। நான் இந்த இடத்துல மாரியம்மனுக்கும் காளி அம்மனுக்கும் வரதராஜா பெருமாளுக்கும் வணங்கி மகிழ்கிறேன். आपके सबके साथ तमिलनाडु के सपूत एपीजे अब्दुल कलाम, तमिलनाडु की अम्मा जयललिता जी, महान वैज्ञानिक जीवी रमन जी, सीवी रमन जी, हमारे बीच महान साहित्यकार वेंकटरामा रामलिंगम पिल्लई जी, आर के नारायण जी और वरिष्ठ कार्टूनिस्ट आर के लक्ष्मण के नाम से प्रसिद्ध इस तमिलनाडु की धरती को मैं दोनों हाथ जोड़ के प्रणाम करता हूं और आपका अभिनंदन करता हूं। நான் தமிழகத்திலிருந்து வந்திருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உள்ளிட்ட இங்கே இருந்து வந்த பல தலைவர்களை நினைவு கூர்ந்து உங்களை எல்லாம் வணங்குகிறேன். मुझे इस बात की प्रसन्नता है, यशस्वी प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के दिल में तमिलनाडु बसता है, तमिल बसती है। ऐसी धरती का मैं वंदन करता हूं, अभिनंदन करता हूं। நான் ஒரு விஷயத்தை உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் தமிழகமே இருக்கிறது. அவருடைய எப்பொழுதுமே தமிழிற்காக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். और इसी का परिणाम है देश के सर्वोच्च पद पर राष्ट्रपति के बाद उपराष्ट्रपति कहीं से बनाया है तो माननीय मोदी जी ने अपने तमिलनाडु से बनाया। हमें इस बात का आनंद है। சகோதரர்களே, பாரதத்தினுடைய முதல் குடிமகனுக்கு அடுத்தபடியாக துணை ஜனாதிபதி என்கிற பொறுப்பினை தமிழர்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கும் நாம் வரவேற்கிறோம், வணங்குகிறோம். और उससे आगे बढ़कर आज विश्व के परिदृश्य पे जो माहौल बना है, ऐसे में विश्व के सभी नेताओं से दमदारी से डटकर भारत के मान सम्मान को बढ़ा करके बात करने में दुनिया में किसी विदेश मंत्री का नाम है तो हमारे तमिलनाडु के जयशंकर प्रसाद जी का नाम है। சகோதரர்களே, உலகெங்கிலும் எங்கு சென்றாலும் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்மளுடைய பாரத நாட்டிற்குமே பெருமை. இன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உலகிலேயே எங்கு வேணாலும் சென்று பேசக்கூடிய அளவிலே தமிழகத்தை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் திகழ்கிறார்கள். और भारत जब दुनिया की चौथी अर्थव्यवस्था से और आगे बढ़ रहा है, माननीय मोदी जी ने धन की चाबी, हम तो माता लक्ष्मी को मानते हैं, लेकिन तमिलनाडु की नेत्री उस नाते से वित्त मंत्री के माध्यम से भारत के सबसे बड़े वित्त मंत्रालय का काम संभाल रही है। मैं इस बात के लिए भी आपको बधाई देता हूं, धन्यवाद करता हूं। சகோதரர்களே, உலக பொருளாதாரத்திலே 4ஆம் இடத்திலிருந்து மேலும் முன்னேறி கொண்டிருக்கிற இந்த பாரதத்தினுடைய நிதித்துறை அமைச்சராக தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதும் நாம இங்க நேரத்தில் நினைவு கூறணும். அதற்கும் நாம நன்றியை தெரிவிக்கணும். क्योंकि मुझे मालूम है डॉक्टर प्रेम कुमार जी के लिए मैं वोट मांगने आया हूं। जोरदार अभिनंदन करें और जिला अध्यक्ष जी का भी जोरदार अभिनंदन करें।
சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். இங்க அருகிலே என்னுடைய மாவட்ட தலைவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். और हमारे प्रभारी अरविंद मेनन जी का भी जोरदार अभिनंदन करें. நம்மளுடைய தமிழகத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் அரவிந்த் மேனன் அவர்கள் இங்க வருகை புரிந்தாளர். அவர்களுக்கும் மிக சிறிய வரவேற்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். मुझे इस बात की भी प्रसन्नता है, भगवान राम का वनवास काल मद्रास के पास, रामेश्वरम के पास से दुनिया के सामने राम राज्य का नया आदेश मिला और हमारी पार्टी का भी चुनाव चिन्ह कमल का फूल अर्थात लक्ष्मी जी की कृपा, पूरे देश में कमल के फूल की सरकार बनने के बाद भारत का मान सम्मान बढ़ रहा है. तमिलनाडु भी उसी दिशा में आगे बढ़ रहा. मैं आपको बधाई देता हूं, आपका अभिनंदन करता हूं. சகோதரர்களே, ராமர் வனவாசம் சென்ற பொழுது பல பகுதிகள் தமிழகத்திலே வருகை புரிந்துள்ளார்கள். அந்த பகுதிகள் எல்லாம் இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வருகிறது. நம்மளுடைய கட்சியினுடைய சின்னமான தாமரை கூட லட்சுமி வீட்டில் இருக்கும் ஒரு சின்னமாக இருக்கிறது. ஆகவே லட்சுமியினுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய பாரத நாடு முழுக்க கிடைத்துக் கொண்டிருக்கிறது. मैं आपको इस नाते से भी याद दिलाऊंगा, जैसे अम्मा जयललिता का जोरदार अभिनंदन करें. சகோதரர்களே, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கொடுக்க வேண்டும், அவர்களை நினைவு கூற வேண்டும். देखो, दूसरी जयललिता खड़ी नहीं हो जाए, माता बहनों को ताकत नहीं मिले, इसलिए डीएमके, टीएमसी, कांग्रेस सारे के सारे लोग लग गए और नारी शक्ति अधिनियम को गिरा करके उन्होंने बहन बेटियों का अपमान किया है. भविष्य की अम्मा को लाने के भी रास्ते बंद करने का काम किया है. எப்படி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இரும்பு மனிதராக திகழ்ந்தாரோ அதுபோல இன்னொரு பெண் தயாராகிவிடக்கூடாது என்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்து இந்த பெண்ணினத்திற்கே துரோகம் செய்து வருகிறார்கள். பெண்ணினத்திலே இன்னொரு தலைவர் உருவாகிடக்கூடாது என்பதற்காக இந்த காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சிகள் பெண்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. क्योंकि इनको डर था कि फिर कोई गरीब की बेटी, फिर किसी सामान्य परिवार की बहन, किसान की बेटी, कोई अपने काम से मुकाम तक पहुंचने वाली नई सांसद, विधायक और मंत्री, मुख्यमंत्री, प्रधानमंत्री तक लोकसभा, विधानसभा में पहुंच नहीं पाए. ये सारे रास्ते रोकने का काम अगर किसी ने किया है तो सबसे आगे डीएमके और कांग्रेस वाले हैं. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு பெண், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி அல்லது ஒரு கல்லூரி படித்த ஒரு மாணவி மக்கள் பிரதிநிதியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் அரசியலிலே வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவம் எல்லாம் யாருக்கு போய் சேரும்னா இந்த காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் தான் போய் சேரும். ये समय इस बात का भी है, हमको हिसाब लेना पड़ेगा. ये दो पार्टी पूरे देश में एक परिवार से चल रही है. एक नेहरू, राजीव गांधी, इंदिरा गांधी, अब सोनिया गांधी, इधर स्टालिन, उनके पिताजी, इनके बेटे, ये एक ही खानदान से पूरे देश और प्रदेश को लूटने में लगे हैं. ये चुनाव इस बात का है कि चुनाव आम आदमी के घर से निकला हुआ गरीब से गरीब आदमी भी अपने घर से निकल करके सांसद, विधायक बन जाए, इस बात की आवश्यकता है. लेकिन दुर्भाग्य के साथ कहना पड़ेगा, ये दोनों पार्टियां मिलकर के किसी और आदमी को सत्ता की ताकत नहीं देना चाहती है. நாடு முழுக்க இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமே பாத்தீங்கன்னா காங்கிரசும் திமுகவும் குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் தவிர யாருமே அரசியல முன்னேறிவிட என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போல இங்க கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என்று எல்லா பொறுப்புகளும் இவங்க குடும்பத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு வேற யாருக்குமே அரசியலில் இடமில்லாம செய்து ஊழல் செய்து திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். मैं जवाबदारी के साथ कहना चाह रहा हूं, आज चुनाव का आखिरी दिन है. हमारी आपकी पार्टी सब मिलकर के ये लुटेरे, बेईमान,
तमाम प्रकार के भ्रष्टाचार करने वाले इस शासन से मुक्ति को पाने के लिए आप बताइए, डीएमके यानी करप्शन, सी मतलब करप्शन, एम मतलब माफिया, सी मतलब क्राइम, सब मिला करके डीएमके, और ये कांग्रेस ऐसे ही माहौल में ऐसे लोगों को चाहती है, तुम भी लूटो हम भी लूटे, गरीबों का हक खा करके लोगों के गले काटने का काम अगर कोई कर रही है तो ये डीएमके और कांग्रेस पार्टी कर रही है, इसके खिलाफ चुनाव होने वाला है। சகோதரர்களே, இந்த தேர்தலில் நம்ம இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். இவ்வளவு பெரிய ஊழல் கட்சியாக இருக்கிற இவர்களுக்கு இந்த தேர்தலில் முற்றிலுமா தோற்கடிச்சு இவங்களுக்கு இந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா ஊழல், அதே போல சட்டம் ஒழுங்கு சரியின்மை போன்ற பல விஷயங்கள்ல மக்கள் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் இவர்களை அறவே நாம வேரோட அறுத்து நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். अब मैं अगर राशीपुरम के भाइयों की तरफ देखता हूं तो ना पीने का पानी है, ना सिंचाई के लिए पानी है। अरे जो सरकार बिजली पानी दे न सके वो सरकार निकम्मी है, जो सरकार निकम्मी है वो सरकार बदलनी है। சகோதரர்களே, ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க முடியல இந்த அரசால. அதே போல மற்ற தேவைக்கும் தண்ணி சப்ளை இல்ல. ஒரு தண்ணியும் ஒரு மின்சாரமும் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் இங்க ஆட்சியிலே இருக்கக்கூடாது. ஆகவே வரும் தேர்தலில் இவங்க முற்றிலுமா இங்க இருந்து ஆட்சி செய்யவே தகுதி இல்லாத இவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். आज का समय ये बात मैं समझ सकता हूं, मेरी भाषा भले ही समझने में अभी आपको थोड़ी कठिनाई आ रही होगी, लेकिन मेरे और आपके मन का भाव एक है। माननीय प्रधानमंत्री के माध्यम से तमिल भाषा में डॉक्टर और इंजीनियर बन रहे हैं, इस भाषा को लगाने का काम भी हमारी पार्टी ने किया है, हमें इस बात का आनंद है। சகோதரர்களே, நான் சொல்வது உங்களுக்கு பல விஷயங்கள் புரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் உள்ள எண்ண ஓட்டங்கள் ஒன்றுதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி அவர்கள் தான் இன்ஜினியருக்கும் மற்ற கல்விகளும் தாய்மொழியிலேயே தமிழிலேயே படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள். और तो और भारतीय भाषाओं के बलबूते पर तमिल का मान बढ़ाते हुए भविष्य में आईएएस आईपीएस भी तमिल से पढ़ के बनते हैं। ये भी माननीय प्रधानमंत्री की बड़ी देन है। इतना ही नहीं, रेलवे स्टेशन पर अनाउंसमेंट भी तमिल भाषा में होता है। तमिल का आनंद ही कुछ और है। सच में इतनी मीठी और इतनी अच्छी भाषा है, ये दुनिया की सबसे अच्छी भाषा है। சகோதரர்களே, தமிழினுடைய முக்கியத்துவம் உலகெங்கும் எங்கு சென்றாலும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போற்றி வருகிறார்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த கல்வி இந்த படிப்புகள் மட்டும் இல்லாம வரும் நாட்களில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகள் கூட தாய்மொழியிலேயே நம்ம எழுதுவதற்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளார்கள். அதே போல விமானத்திலும் ரயிலிலும் கூட தமிழிலே அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கு ஏதுவாக வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். मैं बोलने के लिए तो बहुत देर तक बोल सकता हूं, लेकिन आज आजादी के बाद पहली बार पार्लियामेंट बनी है, और पार्लियामेंट बनने के बाद अगर पार्लियामेंट का मान सम्मान बढ़ाने का काम किसी ने किया है तो यशस्वी प्रधानमंत्री ने सेंगोल की स्थापना के साथ किया है। कांग्रेस ने और किसी ने इस दिशा में ध्यान नहीं दिया। जोरदार ताली बजा करके अभिनंदन करें हमारे प्रधानमंत्री के तमिलनाडु के प्रेम के लिए। சகோதரர்களே, பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். சுதந்திரத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் புதிய பாராளுமன்ற வளாகம் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு மேலும் மரியாதை செய்யும் விதமாக, மெருகூட்டும் விதமாக நம்மளுடைய செங்கோலை அங்கு நிறுவி அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். இதுவே தமிழகத்திற்கு தமிழுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் செய்யும் மரியாதையாகும். இதை காங்கிரஸோ வேற யாரோ इतने ஆண்டுகள் அவரால் செய்ய முடியவில்லை. आइए, हम सब चुनाव की आखिरी बेला में है। मैं आंखों से देख सकता हूं आपकी सबके मन के भाव बता रहे हैं। यहाँ एआईडीएमके और भाजपा की सरकार बन रही है। डॉक्टर प्रेम कुमार को भारी वोट से जिता करके आइए, मैं आप सबको निमंत्रण देता हूं उज्जैन बाबा महाकाल की नगरी, हमारे ओंकारेश्वर ममलेश्वर ज्योतिर्लिंग के लिए आप सबका वहां भी स्वागत करूंगा, और यहीं जीत के फिर भारी जुलूस 4 मई को निकालेंगे। इसी आशा के साथ आप सबका वंदन, अभिनंदन। पुनः हम सब संकल्प करें
एक एक व्यक्ति डॉक्टर प्रेम कुमार बन जाए, आखिरी वोट जब तक नहीं डले तब तक शांति से नहीं बैठे। दुश्मन बहुत चालाक है, बहुत तेज है, वो लालच से, बेईमानी से, गुंडागर्दी से जो मर्जी आए करे, लेकिन हम भी सब दृढ़ता के साथ लग करके भारत माता की जय बोलते बोलते आखिरी वोट जब तक अपने मतपेटी में दब नहीं जाए तब तक शांति से नहीं बैठेंगे। इसी अपेक्षा के साथ आप सबका वंदन, अभिनंदन। சகோதரர்களே, தேர்தலினுடைய கடைசி நாள் பிரச்சாரத்திலே இருக்கிறோம். வரும் நாட்களிலே அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறப் போவது உறுதி. நாம் இங்கே வருகை புரிந்துள்ள ஒவ்வொருவரும் பிரேம்குமாராக மாறி நாளை மறுநாள் கடைசி நபர் வாக்களிக்கும் வரை நாம் தேர்தல் களத்தில் இருந்து எதிர்க்கட்சி என்ன வேணாலும் செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம மக்களோடு சேர்ந்து சவாலாக நின்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அதே போல 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணத்தை இந்த இடத்துல நாம் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிரேம்குமாராக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அனைவருக்குமே நான் உஜ்ஜயினுக்கு நீங்க வருவதற்கும் உங்களை வரவேற்கிறேன். இங்கே கூட நான் வெற்றி விழாவில் மீண்டும் உங்களோட கலந்து கொள்கிறேன். அதே போல மத்திய பிரதேசத்தில் உள்ள மற்றொரு ஜோதிடமான ஓம்காரேஸ்வரர் உஜ்ஜயின் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்க எல்லாம் வருகைன்னு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ரெண்டு கைகளையும் உயர்த்தி கொள்ளுங்க. एक एक हाथ खड़े कर ले सब तरफ से जहां तक आवाज आ रही, और हम सब संकल्प करें जब तक आखिरी वोट निकल जाए हम शांति से नहीं बैठेंगे। बोला सब तैयार है? எல்லாருமே ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசி வாக்குகள் செலுத்தப்படும் வரை நம்மளாம் களத்தில் நின்று வேலை செய்ய வேண்டும். எல்லாரும் தயாராக இருங்க. तो मेरे साथ बोलो भारत माता की, भारत माता की, भारत माता की। बहुत बहुत धन्यवाद। भारत माता की जय। அனைவருக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய். आज मैं यहाँ तमिलनाडु में राष्ट्रीय विधानसभा में आया हूँ। डॉक्टर प्रेम कुमार के पक्ष में रोड शो भी किया, वोट की अपील भी की। मुझे इस बात की प्रसन्नता है, डॉक्टर प्रेम कुमार अपने कर्मठ व्यवहार के कारण से जनता के बीच अत्यंत लोकप्रिय है और हमारी भारतीय जनता पार्टी AIDM के साथ NDA यहाँ भारी बहुमत से सरकार बनाने जा रहा है। मेरी अपनी ओर से बधाई।